செய்திகள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1046 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். நடிகை விஜயலட்சுமி அவர்களின் புகார் குறித்த விசாரணைக்கு இன்று ஆஜராக முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் நேற்று 37.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மகா கும்பமேளாவில் சுமார் 65 கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் 2025-26 நிதியாண்டிற்கான 7,45,00,000 ரூபாய்க்கான உபரி வருவாய் பட்ஜெட்டை மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார். மாசி மகத்தையொட்டி வருகின்ற மார்ச் 13ஆம் தேதியன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது. மேலும் அன்றைய தினம் பொதுத் தேர்வுகள் இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் 2025-26 நிதியாண்டில் 10,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்களின் தினசரி விற்பனையை 1,50,00,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொழில் நகரான கோவையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெருகி வரும் நிலையில் இந்தியாவிலேயே 2ஆம் நிலை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைய உள்ள நகரங்களின் பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. கேரள பல்கலையில் இளங்கோவடிகள் அவர்களின் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழ்நாடு அரசு பங்கு தொகையாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. உதான் திட்டம் மூலம் வேலூர், சென்னை இடையே விரைவில் விமான சேவை இயக்கப்பட உள்ளது என்று ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். பேருந்து குறிப்பேடு தாள்கள் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அம்ரூத் திட்டத்தின் கீழ் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளின் ஒரு பகுதியாக மாநகரில் பெரிய அளவிலான குழாய்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஊரக வேலை உறுதி சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக புகார்களை நிவர்த்தி செய்வதற்கு 14 மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. நந்தனத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் 45 கலைஞர்கள் மற்றும் மரபுரிமையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி வழங்கினார். BE, B.Ed பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 27 பேர் சென்னை வந்தடைந்தனர். தமிழகத்தில் மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். ஊத்துக்கோட்டை திருமலைசை இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க 20 கோடியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இப்பணி 6 மாதத்தில் நிறைவடையும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் $5 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 43 கோடியே 54 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆலோசனைகள் இருந்தால் 30 நாட்களில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மொத்தம் 38 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது என்று அதன் திட்ட மேலாண் இயக்குனர் சித்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அசாமில் ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் ஆனது 3,200 கோடியில் சிமெண்ட் கிளிங்கர் மற்றும் கிரைண்டிங் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடத்தப்படும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது.
தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்திய விமான நிலைய ஆணையத்தால் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வென்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். விகிதாச்சார அடிப்படையில் செய்யப்படும் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய 1526 ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் புதிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மும்பையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கப்பசை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் 4000 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 5000 கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு பொற்கிழி வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 2ஆம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் தவேகா கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவத்துறையில் 2642 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் வாணியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு சுழற்சி முறையில் இன்று முதல் வருகின்ற மே 1ஆம் தேதி வரை மொத்தம் 65 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரக்கூடிய வாகனங்களின் அனுமதி சீட்டு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்திற்கு வருகின்ற 1ஆம் தேதி வரை மஞ்சள் நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஏல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகா கும்பமேளா நிறைவடைந்துள்ள நிலையில் தூய்மை பணிகளை அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.